ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் கேபி யூனிவர்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி குரு பூர்ணிமா. இட்ஸ் வெரி வெரி ஆஸ்பிஷியஸ் டே இல்லையா? ஸோ அதனால் ஒரு சின்ன கிராட்டிடியூடு எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். இந்த குரு பூர்ணிமாவில் எல்லாருக்குமே எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்பா தான் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோ இன் தர் லைஃப் இல்லையா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 10-12 வயசில் இருந்து ஒரு 14 வயசுக்குள்ளே ஒரு அந்த ஏஜுக்கு ஒரு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் எப்படிலாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ இருக்க பிள்ளைங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக, நான்லாம் ரொம்ப அப்போ இன்னசென்ட்டாக இப்போ இல்லை. ஸோ அந்த ஏஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உள்ளே போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு சீடு வந்து நம்ம விதைச்சோன்னா எப்படி ஒரு 10-15 வருஷம் கழித்து அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சந்தோஷமாக ஈல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு ஒரு 12-14 வயசுக்குள்ளே நீ உன்னோட வாழ்க்கை என்ன, உன் வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும், அப்படி இல்லை வரப்போகுது, வந்தால் நீ எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இப்படிலாம் இருக்குது சொசைட்டி, நீ வந்து இப்படி இருக்க. ஸோ இந்த சொசைட்டியில் நீ தனியாக வாழ்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அப்போது உன்னோட எப்படி நீ வந்து அந்த வாரியராக இருந்து ஃபைட் பண்ணி உன்னோட லைஃப்காக, உன்னோட ஃபேமிலிக்காக, உன்னோட பாதுகாப்புக்காக நீ எப்படியெல்லாம் ஃபைட் பண்ணி எப்படியெல்லாம் அதுலேருந்து வெளில வரணும், இப்படியெல்லாம் பல விஷயத்த வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஏஜில் வந்து எனக்கு எப்படி உள்ளே போச்சு, எனக்கு எப்படி வந்து அதை எடுத்துக்க முடிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியல. அது எப்படி உள்ளே போயிருக்கு. பட் இப்போ வந்து ஆஃப்டர் என்னோடய ஒரு 17-18 இயர்ஸ்க்கு பார்த்தா எனக்கு ஒரு 19 இயர்ஸில் மேரேஜ் ஆச்சு. ஸோ அந்த 19 இயர்ஸில் இருந்து இப்போ எனக்கு 50 இயர்ஸ். இப்போ ஆகஸ்ட் 11th 50th இயர். ஸோ இத்தனை வருஷத்தோட என்னோட லைஃபோட அந்த ட்ராவல் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. எதுவுமே எனக்கு ஈஸியாக இல்லை. எங்கள் அப்பா கூட இருக்க வரைக்கும் எனக்கு வந்து அந்த 18 இயர்ஸ் வரைக்கும் என்னோடய லைஃப் வந்து ஒரு ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப அந்த ஒரு 18 இயர்ஸோட அந்த டீனேஜுக்குள்ள விஷயம் கூட என்கிட்ட கிடையாது. அந்த ஒரு இம்மெச்சூர்டாக ஒரு பேபி எப்படி இருக்கும், ஒரு அப்பா அம்மா கிட்ட அந்த ஃபேமிலியில் எப்படி இருக்குமோ அந்த குழந்தை, அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 19 இயர்ஸ்லேருந்து என்னோடய லைஃப் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவில் இருந்து கம்ப்ளீட் நெகட்டிவ். இது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, இப்படிலாம் ஒரு மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த யோசிக்கிற திறன் கூட அப்போ கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து அப்போ பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருந்தேன். இருந்தாலும் சைக்காலஜி படிச்சிருக்கேனே தவிர அந்த படிப்புக்குள்ள அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் என்கிட்ட கிடையாது. எங்கள் அப்பா வந்து சொன்ன ஒரு விஷயங்களும் நான் வந்து ஒரு மெடிடேட்டர், நான் ஒரு டீச்சர். இப்போ கம்ப்ளீட்டாக நான் என்னோடய லைஃப் இது பேட்டர்ன் எல்லாம் ஸ்டைலெல்லாம் வந்து சேஞ்ச் நான் பண்ணேன். எங்கள் அப்பாவோட கொடுத்த அந்த விஸ்டம், அந்த நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்றைக்கி வரைக்கும் என்னையும் என் பசங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணி நாங்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படியெல்லாம் வந்து எவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நம்ம ஒரு சுயத்தில் நம்ம ட்ரூத்தில் இருக்கும் போது அந்த யூனிவர்ஸில் இருந்து அது வந்து நீங்கள் கடவுள் வச்சுக்கலாம், அல்லா வச்சுக்கலாம், இல்லை ஜீசஸ் வச்சுக்கலாம், இல்லை சிவன் வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரே ஒரு அந்த சுப்ரீம் காட் மட்டும்தான். அந்த காட் நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நீ தேடி போகக்கூடாது. அதை கூட நீ டிசர்வ் பண்ணணும். நீ டிசர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தேன்னா அந்த பிரபஞ்சத்தோட அந்த யூனிவர்சல் அந்த லைட்டு உனக்கு எல்லா விதத்துலையும் ப்ரொடெக்டிவாக, ப்ரொவைடராக, சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீ ஒன்றும் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. உன்னோட ஒர்க் என்ன, உன்னோட டியூட்டி, அதை நீ செய். அதில் ஹானஸ்டாக இரு. 100% உன்னோட ஒர்க்கில் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒர்க்கில் நீ அது கம்ப்ளீட் அலைன் ஆகி, இப்போ மெடிடேஷனில் சொல்கிறோம்ல, கம்ப்ளீட் சமாதி ஸ்டேஜு, ஸ்டில்னஸ்ஸு, இல்லை மைண்ட்ஃபுல்னஸ்ஸு, இல்லை வந்து கம்ப்ளீட் ஷட் டவுன், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எங்கள் அப்பா ஒன்றே தான் சொன்னார். நீ எப்போ ஒரு விஷயத்தை, எந்த விஷயம் நல்லது கெட்டது, அதாவது கெட்டதுன்னா அப்படி இல்லை, நீ ஒரு மைண்ட்ஃபுல்லாக உன்னோட தாட் ஒரு விஷயம் ஒரு ஒர்க்கை செய்யும் போது அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன், அதுலேயே அந்த கவனத்தை நீ செலுத்தும் போது உனக்கு 100% ரிசல்ட் கண்டிப்பாக கிடச்சே ஆகும். அதில் 99.9 அப்படிலாம் கிடையாது. சக்ஸஸ் பண்ண முடியும் உன்னால். அப்போ அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு
ஸ்ரத்தையோடு பண்ணால் பூஜையில் ஒரு பலன் இருக்குது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே நீ அப்படி தான் பண்ணணும். நீ பண்ண உன்னோட ஒர்க் வந்து அப்போ நீ பார்ப்ப அந்த சுப்ரீம் பவர் உனக்கு எந்த அளவுக்கு கைடு, அது வந்து உனக்கு கைட் பண்ணும். நீ தேடி போய் நீ உட்காந்து பண்ணணும் அவசியம் இல்லை. நீ ட்ரூத்தில் இருக்கணும், உன்னோட தாட் அந்த பியூரிட்டியில் இருக்கணும். நீ தொட்டால் அது வந்து எப்போவுமே ஒரு சக்ஸஸாக இருக்கிற மாதிரி உன்னோட சோல், பாடி, மைண்ட், இன்டலெக்ட், உன்னோட ஆக்ஷன்ஸ், உன்னோட ஆட்டிடியூட், உன்னோட கேரக்டர் எல்லாமே வந்து அதை அலைன் ஆகி இருக்கும் போது தான், அந்த பாசிட்டிவாக அலைன் ஆகி இருக்கும் போது தான் ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி இருக்க முடியும். இப்படி பண்ணி இல்லாதவங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து இந்த குரு பூர்ணிமாவில் என்னோடய குரு பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த 10 வயசுலேருந்து எனக்கு எங்கள் அப்பாவோட, எனக்கு எப்போ அப்பா அது ஒரு ஞானத்தை கொடுக்குறாருன்ட்டு எனக்கு தெரியாது. அவர் கொடுத்துட்டே இருப்பார். நான் பாட்டி புரியலன்னா கூட நான் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா சொல்கிறார், ஏதோ சொல்கிறார், எனக்கு அது வந்து நான் லிசன் பண்ணி எனக்கு அது உள்ள சிஸ்டமில் வந்து இருக்குது. ஸோ பெருசாக நிறைய விஷயங்களெல்லாம் சொல்லலை. எது லைஃபுக்கு தேவை, எது தேவை இல்லை, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு பொண்ணு பையன் அப்படிலாம் கிடையாது. காமன் எல்லாருக்குமே இது ஒரு விஷயம். அது தாட் எப்படி இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு, ஒரு ஹியூமன் அந்த நேச்சர் எப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் இது பாசிட்டிவாக இப்படி நடக்கும், இப்படி இருந்தால் அது நெகட்டிவ். எதுவுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியாக இல்லை, நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம செயல்பாடு தான் அதெல்லாம். அப்படி இது வந்து ஒரு பாசிட்டிவை நோக்கி போகும்போது, பாசிட்டிவான விஷயத்துங்களை செய்யும் போது, பாசிட்டிவ் தாட்டில் இருக்கும் போது, எல்லாம் பாசிட்டிவாக பேசும் போதுன்னு சொல்கிறோம்ல, அது லிட்ரலாக எங்கள் அப்பா வந்து எனக்கு இதுதான் லைஃப், இதை நோக்கி தான் மனம் போல் வாழ்க்கை அப்படின்னும் போது, நம்ம அந்த இதில் இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு லைஃப் கிடைக்கும் நமக்கு. பட் வந்து எனக்கு இது எப்படி இது எல்லாம் வந்து எனக்கு எங்கே போய் உட்காந்தது என்னன்னு தெரியல. பட் ஆஃப்டர் என்னோடய மேரேஜ் லைஃப் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக, அதாவது ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃபேமிலினா ஹஸ்பண்டோட ஃபேமிலி இப்படி, அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப மெச்சூர்டாக யோசிக்கிற அளவுக்கு, ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும், ஒரு பையன் இப்படி இருந்தால் தான் இப்படி, அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஸோ ஏதோ அந்த இதில் வந்து ஒரு கல்யாணம்னு ஒன்று ஆகிட்டு ரொம்ப அதோட ஃபுல் நெகட்டிவாக தான் நான் பார்த்துருக்கேன். அதோட இன்னி வரைக்கும் அந்த ஹஸ்பண்டோட ஒரு கேரிங்கோ, ஒரு அஃபெக்ஷனோ, ஒரு எமோஷன்ஸ், சப்போர்ட்டோ இதெல்லாம் கிடையாது. அப்போ நான் நினைப்பேன், டேடி வந்து இந்த மாதிரி தாட் பீரியட், அப்போ என்னோடய தாட் வந்து சரி கிடையாதா, அப்போ நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா, அப்போ கூட நான் அவங்கள சொல்ல மாட்டேன், என்னோட மிஸ்டேக் ஏதாவது இருக்கா, நான் வந்து இந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேனா, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சு என்னோட கரெக்ஷன் என்ன, ஓகே இட்ஸ் மை கர்மா, ஐ ஹாவ் டு கிளென்ஸ் தட், எனக்கு வந்து நான் இதெல்லாம் வந்து பியூரிட்டியில் இருக்கணும், இப்படி இந்த மாதிரி நான் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ அதனால தான் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் போக 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 இன்றைக்கி இப்போ 30 years ஆஃப் மை மேரேஜ் லைஃப், அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் லேட்டரான ஒரு 10 yearsக்கு முன்னாடி தான் எனக்கு புரியுது அந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கேன். ஏன்னா அந்த லவ், அந்த அஃபெக்ஷன், என் ஃபேமிலி, ஏன்னா நான் எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் இருப்பேன். என் அப்பா அம்மா, எங்கள் கூட பிறந்தவங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தனால இதுவும் வந்து அவங்க பண்ணுற தப்பு வந்து எனக்கு தெரியல. என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை இப்படி பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் அப்யூஸ், அடித்து கண்ணை உடைக்கிறது, மண்டை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, என்னோட டெவலப்மெண்ட்டையும் ஸ்பாயில் பண்ணுறது, அதாவது அவங்க பாசிட்டிவாகவே என்கிட்ட பேசி அதை நெகட்டிவாக வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாமல் புரியறதுக்கே எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ நான் வந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஏன்னா என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சனால எனக்கு அது பெருசாக பாதர் ஆகலை. சரி ஹஸ்பண்ட்னா அடிப்பாங்க போல இருக்குது, ஹஸ்பண்ட்னா இப்படி தான் போல இருக்குது, அப்படிலாம் நான் ரொம்ப நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது, ஓஹோ இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்து ஒருத்தவங்க வந்து டெவலப் ஆகிறது கூட பிடிக்காது, அவங்களுக்கு கீழே இருக்கணும், அவங்க வந்து அந்த டாமினேட்டிவ் கேரக்டரை, ஸோ இதெல்லாம் வந்து இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மெஸ்ட் லைஃபாக போச்சு. பட் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் வித் ஆல் மை டேட்ஸ் அண்ட் மை மாம் பிளெஸ்ஸிங் வந்து எனக்கு வந்து அப்படியே நான் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பித்தேன். அவங்க எவ்வளோ நான் வீக்காக இருந்து என்னை எவ்வளோலாம் வேறு மாதிரி பண்ணாங்களோ, அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி என்னோடய க்ரோத்தோ இல்லை என்னோடய பிஹேவியரோ, என்னோட அந்த ஒரு நான் சாஃப்டாக ஒரு மாதிரி யார் சொன்னாலும் நீங்கள் சொல்கிறீங்களா, ஓகே ரைட்டு, இது குட்டா, ஓகே ஐ வில் லிசன் டு தட், ஐ வில் இம்ப்ளிமெண்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு போகிற எண்ணம் வந்து, நீ யார் சொல்கிறதுக்கு, இது என்னோடய லைஃபு, நான் பண்ணுறதை தான் பண்ணுவேன், ஓகேவா, எனக்கு எது நல்லது கட்டுதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு என்னோட அந்த வைராகியம், அந்த ட்ரூத் வந்து என்னை அசூரமாக ஒரு மாதிரி மகா காளி அந்த மாதிரி என்னை பார்த்தா இப்போ பயப்படுற அளவுக்கு என்னை மாற்றி வச்சுருக்கு.
அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். என்னோடய மாமியார், என் ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். இந்த என்னோடய க்ரோத் வந்து அவங்க இப்படி இல்லைன்னா நான் இப்படி என்னோடய உண்மையான ரியாலிட்டி வந்து வெளில வந்திருக்காது. ஸோ ஐ தேங்க் டு தட் ஃபேமிலி. அண்ட் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அதாவது அப்பா வந்து ஒரு நாலேஜை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நாலேஜை வந்து எனக்கு ஏன் கொடுத்தாங்க அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. டேடிக்கு வந்து முன்னாடியே இது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு போகிற பொண்ணுக்கு வந்து லைஃப் இப்படி இருக்க போகுது. அவர் வந்து ஹீஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்பிரிச்சுவல் சோல். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவருக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரா, ஃபேமிலியை பார்த்துக்கிறாரா, பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அவர் யார் பேச்சுக்கும் போக மாட்டார். யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணால் அவர் சும்மாவும் இருக்க மாட்டார். அவர் வந்து ரொம்ப கைண்டு ஹார்ட்டட், அப்படி இல்லை கைண்ட் ஹார்ட்டட், பட் என்ன மாதிரி முட்டாள் கிடையாது. அவர் ஹீ நோஸ் ஹவு டு லிவ் ஹிஸ் லைஃப். அதனால தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவரோட லைஃப் ஜேர்னி இருந்தது. ஸோ நவ் ஹீ இஸ் நோ மோர். டேடி 13 years ஆச்சு, ஹீ பாஸ்ட் அவே. ஸோ அவரோட அந்த நாலேஜ் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணி என்னை பல விஷயங்கள் என்னை மெதிக்க என்னை அவ்வளோ என்னோட வளர்ச்சியை தடுக்க நான் வேறு மாதிரி டெவலப் ஆகி சொசைட்டியில் வந்து எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நானே க்ரியேட் பண்ணேன். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி நானே க்ரியேட் பண்ணேன். எல்லாத்தையுமே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்ததுக்கு காரணம் அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ ஒரு பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி என்னை வந்து இப்போ வரைக்கும் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து புரியாது. தே ஆர் லைக் அ சைக்கிக். அப்புறம் அப்படி நம்ம மேலே ப்ளேம் பண்ணுவாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் பிடிச்சி வச்சுக்கீங்க, நீங்கள் தான் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் பாசிபிள். ஸோ வாட் எவர் இட் இஸ். பட் நான் வந்து ஒரு ஓகே அப்படின்னு சம்டைம்ஸ் போய்ட்டேன். சம்டைம்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நான் நல்லா பிடிச்சி கத்தி விட்டுருவேன். பட் நோ யூஸ், அது யூஸே கிடையாதுன்றது எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ நான் என்ன பண்ணணும், நான் என் ஒர்க் என்ன. ஸோ நவ் மை லைஃப் இஸ் லைக் திஸ். ஸோ நான் வந்துட்டு இதுதான் பண்ண போகிறேன், இதுதான் எனக்கு வேணும், நான் என் லைஃப்பை வாழணும். 30 years முடிஞ்சு போச்சு. 30 years ஆஃப் மை மேரேஜ் லைஃப் முடிஞ்சு போச்சு. 50 years வந்து இப்போ என் பர்த்டே வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அந்த பர்த்டேல இருந்தாவது என்னோடய லைஃப் எனக்காக நான் வாழணும். நான் வந்து நிறைய விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வித் ஆல் மக்களோட பிளெஸ்ஸிங்ஸ், என்னோடய அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ், எல்லாத்தோட என்னோட குருவான என்னோட அப்பா அவரோட கைடன்ஸ், விஸ்டம் எல்லாமே எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து புரிதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு தான் இந்த வார்த்தை சொன்னாங்க டேடி. ஸோ இதுதான் இப்படி போல் இருக்குது. நான் தான் வந்து புரியாமல் தப்பாக ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கில், ஒரு லவ்வில் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் இஸ் ராங். ஸோ இந்த மாதிரி போனால் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னை வந்து யாருமே ஹர்ட் பண்ணாலும் எனக்கு அது ஹர்ட் ஆகிறதில்ல. என்னென்னா ஒரு 10 வாட்டி சொல்கிற விஷயத்த ஒரு 100 வாட்டி சொல்லி நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க. அப்போ 100 வாட்டி சொல்லும் போது ஒரு வாட்டி நான் கொடுக்குற பதில் அவங்க அடுத்த இதுக்கு ஒரு மாதத்துக்கு என்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஸ்ட்ராங்காக கொடுக்க வைக்கிறாங்க நம்மளை. ஸோ நம்மளை உருவாக்குறாங்க. ரைட், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இன்னொன்று, நான் ஒரு மெடிடேஷன் PSSM பிரமிட் சொசைட்டியில் வந்து நான் ஒரு டீச்சராக இருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்ரிஜி, சுபாஷ் பத்ரி, அவர் தான் குரு. அவரும் இறந்துட்டார். ஸோ அவரும் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து இப்போ வந்து நாகேஸ்வர சார் மௌனகுரு, அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்தான் சொன்னார், ஜஸ்ட் பி இன் நவ் அப்படின்ட்டார். ப்ரெசென்ட்டில் இரு அப்படின்னாரு. நான் வந்து அந்த ப்ரெசென்ட்டில் இருன்னா நம்ம ப்ரெசென்ட்டில் தான் இருக்கோம், எல்லாரையும் ஃபர்கியூ பண்ணிட்டோமே, எதுவுமே கேரி பண்ணலையே, என்ன இங்கே ப்ரெசென்ட்டில் இருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பி இன் நவ்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் அன் ஈஸி வேர்ட். ஓகே, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பி இன் நவ் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. நான் ஒரு விஷயம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக்காக இருக்கேன் அப்படின்னா அவர்கிட்ட அந்த இமிடியேட்டாக ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த கனெக்ஷன் அவர்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கள் அப்பாவோட அந்த என்ன எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரோ எக்ஸாக்ட் அந்த ரூட், அந்த அஸ்திவாரம் போட்டாரோ அதுதான் மௌனகுருவான நாகேஸ்வர சாரும் இந்த PSSM ஃபவுண்டரான பத்ரி சாரும் எனக்கு கொடுத்தது. அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு பல விஷயங்கள் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்களோட கைடன்ஸில் இன்றைக்கி நான் எல்லா விஷயத்தையுமே, அந்த பெயின் இருக்குது பட் வந்து அதை நான் பிடிச்சிக்கிட்டே இல்லை. அந்த பெயின் ஸ்டில், அந்த வடு இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்கார், இட் இஸ் தேர் ஸ்டில், நவ் இட்ஸ் தேர், பட் ஐ எம் நாட் ஹோல்டிங் டு தட். அண்ட் நான் எப்போவுமே வந்து ஒரு தண்ணி மாதிரி
ஃப்ளோவில் போயிட்டே இருப்பேன். காற்று எப்படி அது பாட்டிட்டு அது போயிட்டே இருக்கும்ல, எதை பற்றி கவலைப்படாம அடித்து தூக்கிட்டு அந்த மாதிரி நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். போக போக நமக்கு சொல்லுவாங்களே எனிமிட்டி நிறைய வரணும். ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஸ்டேஜ் வரும்போது மொத்தமாக பிடிச்சி நம்மளை கீழே போட்டு மிதிப்பாங்க. ஸோ அடுத்த இதுக்கு நான் ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகும், டைம் ஆகும். சைக்கலாஜிக்கலி, ஃபிசிக்கலி, மென்டலி எல்லாத்துலேயுமே ஒரு பிரேக்கப் இருக்கும். அந்த எமோஷ்னலாக சில விஷயங்கள் அது எல்லாத்தையும் அண்டர்கோ பண்ணிக்கிட்டும் இருக்கேன் ஸ்டில். பட் வித் ஆல் குரு, என்னோடய அப்பா பத்ரிஜி, நாகேஸ்வர சார், இவங்க 3 பேரோட சப்போர்ட்டும் எல்லாத்துக்கும் மேலே அந்த சுப்ரீம் காடோட அந்த எனர்ஜி, அந்த டிவைன் சப்போர்ட்டை நான் வந்து பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஏன்னா அந்த டிவைன் மட்டும்தான் என்னை வந்து கரெக்டான பாத்தில் என்னை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி and I'm very 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 grateful and my whole hearted gratitude எங்கள் அப்பாவுக்கும் பத்ரி சாருக்கும் நாகேஸ்வர சாருக்கும். Thank you for sharing this. Thank you.